என் அன்பு குழந்தையே, இன்று நீ இந்த அப்பாவின் அம்மாவின் வாக்கினை கேட்டுவிட்டால் நிச்சயமாக 2 நல்ல செய்தி நாளை உன் இல்லம் தேடியே வரும். என் குழந்தையே, அம்மா ஏன் இந்த வாக்கினை கேட்டால்தான் நல்ல செய்தியை எனக்கு தருவாயா என்று கேட்டால் அது அப்படியல்ல என் தங்கமே. நீ என் வாக்கினை கேட்கும் நேரம் உனக்கு நல்ல செய்தி வரும் என்று கூற வருகின்றேன். என் பிள்ளைகள், இந்த அப்பாவின் வாக்கில் மன நிம்மதியை அல்லவா உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நல்ல செய்தி உங்களை தேடி வராமல் போய்விடுமா என்ன? என் பிள்ளையே, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த வசதியான வாழ்க்கை நிலையானது கிடையாது. அதுபோல இப்போது இருக்கின்ற இந்த வறுமையும் வாழ்க்கையும் உனக்கு நிலையானது அல்ல. என் பிள்ளையே, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த வசதியான வாழ்க்கை நிலையானது கிடையாது. அதுபோல இப்போது இருக்கின்ற இந்த வறுமையான வாழ்க்கையும் உனக்கு நிலையானது அல்ல. என் தங்கமே, நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி? சற்று யோசித்துப் பார். உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். மனதில் எதை பற்றி நினைத்து யோசித்து குழம்பியிருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமாவது உனக்கு உணர்த்துவேன் அல்லவா? நீ கவலைப்படாமல் இரு கண்மணி. உன் கவலைகளும் ஒரு நாள் முடிவிற்கு வரும். என் ஆசீர்வாதத்துடன் நீ நினைத்தபடி வாழப் போகிறாய். என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு நிலையாக நம்பு. யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை உன் அப்பா கைவிட மாட்டேன். இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம். நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உன்னுடன் நடப்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் அறிவேன். நான் மருந்தாகவும் மற்றும் நானே படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை சற்று உற்றுப்பார். உனது வலிகளை நான் குணப்படுத்தி கொண்டு தானே இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன். இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சனை அனைத்தும் சரியாகிவிடும். நீ நினைத்தபடியே விரும்பியபடியே எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உன் மனம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். என் வார்த்தைகளை நம்பு. நல்லவையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தருவேன். இந்த அப்பாவின் பிள்ளைகள் யாரும் தோற்றதில்லை. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நடத்தியும் கொடுப்பேன். கவலைப்படாமல் இரு. சந்தோஷமாக இந்நாளை தொடங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உனக்காக உன் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை உன் வீட்டிற்குள் அழைப்பாயா? நான் வெகு நாட்களாக காத்திருக்கின்றேன். நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இதை முழுமையாக கேள். உன் அப்பாவின் சத்திய வாக்கு. நீ நினைத்த காரியமும் உனக்கு ஒரு நற்செய்தியும் உன்னை தேடி வரும் நாள் இது. தவற விடாதே என் தங்கமே. தாயே, எனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுங்கள், என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கவலையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி கொண்டிருந்தால் நான் கொடுக்கும் நல்ல விஷயம் உன் கண் எதிரே இருந்தாலும் எப்படி தெரியும் என் தங்க பிள்ளையே? அதனால்தான் முதலில் நீ கண்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்க வேண்டும் என்றால் இந்த அம்மாவின் வாக்கை முழுமையாக கேட்க வேண்டும். ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை கேட்ட மறுகணமே நல்ல செய்திகள் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது உன்
அதேபோல் இன்று ஒரு முக்கியமான செய்தியை தருவதற்கே நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை நீ முழுமதையாக கேட்டுவிட்டால் இன்னும் அதேபோல் ஒரு முக்கிய செய்தியை தருவதற்கே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறேன். என் தங்க பிள்ளையே, அலட்சியமாக இந்த தாயை நினைத்து விடாதே. என்னை நம்பி இந்த பதிவை முழுமையாக கேள். என்னுடைய லீலைகள், என்னுடைய அற்புதங்கள் என்னவெல்லாம் மனதார நினைத்து இந்த பதிவை முழுமையாக கேட்கிறாயோ அது அனைத்துமே நிச்சயம் நடக்கும். இந்த தாய் சவாலிட்டு சொல்கிறேன். ஆனால் சிறு நேரம் கூட உன் மனதில் இருக்கும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் தாயானவள் நிச்சயம் இந்த பதிவினை கேட்கும் பொழுது எனக்கு அற்புதம் நிகழும், அதிசயத்தை என் தாயானவள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். அதேபோல் நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் தாய் நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவினை கேட்க வேண்டும். நீ நினைப்பதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். நம் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதற்கு உதாரணம். என்னை நினைத்து இந்த பதிவினை கேட்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. சிறு அளவு கூட குறையாமல் நிச்சயம் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தருவேன். என் தங்கமே, உனக்காகவே நான் இன்று வந்துள்ளேன். அப்படி இருக்க நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? மனக்குழப்பத்துடனே இருக்கின்றாய். உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு. அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் குழந்தைக்கு மனதில் 1000 குழப்பங்கள் இருக்கிறது. எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா என்று சந்தேகம் இருக்கின்றது. வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாகவே வந்துவிட்டது. எதை நினைத்தாலும் அதில் நல்லதொரு தெளிவு கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை துளைத்து விட்டது. நிம்மதியை நீ இழந்து தவிக்கின்றாய். எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது நம் ஜாதகம் சரியில்லையோ என்று தான். என் குழந்தையே, உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்கிறாய். நமக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும், நல்ல நேரம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா? இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய ஆசையை உன் அம்மா நானே நிறைவேற்றி விடலாம் என்று தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ உன்னுடைய ராசியை நினைத்து என்னை வணங்கு. நிச்சயம் உனக்கான நல்ல வாக்கினை தந்து விடுவேன். நீ உன்னுடைய ராசியை உனக்கு என்ன இருக்கின்றது, இப்போதைய நிலை எப்படி இருக்கின்றது, இனிமேல் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை உன் அம்மா நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய ராசியை நினைத்துக்கொள். என் குழந்தை, நீ நினைத்த பொழுது நீ யார் என்று நான் கணித்து விடுவேன். என் பிள்ளையின் மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் செல்லமே, உனக்கான குழப்பங்கள், நீ இப்பொழுது செய்ய நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா? நம்மோடு இருப்பவர்களே நம்மை காலை வாரி விடுகிறார்கள். நாம் இதை இறுதி வரை கொண்டு செல்வோமா, இல்லை பாதியிலேயே நிறுத்தி விடுவோமா என்று என் பிள்ளைக்கு மனதில் குழப்பங்கள் நிறைந்துள்ளது. இன்று உனக்கு குழப்பத்தை தந்த இந்த சூழ்நிலை நிச்சயம் மாற்றத்தை கொடுக்க போகிறது. யார் உன் காலை வாரி விட்டார்களோ அவர்களே உனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போகிறார்கள். செல்லமே, உன்னை தள்ளிவிட்டாலும் உனக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களால் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு, நிச்சயமாக இது நாள் வரை நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உதவி கேட்கப் போகிறார்கள். என் குழந்தையே, அவர்களுக்கான இறுதி வாய்ப்பினை நீ நிச்சயமாக கொடுத்துத்தான் போகின்றாய். அம்மா உன்னை கொடுக்க வேண்டாம் என்றாலும் நீ கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் அதுதான் உன் ராசியில் எழுதியிருக்கின்றது. என் குழந்தையே, யார் உதவி என்று கேட்டாலும் உடனடியாக செய்கின்ற மனதை உடையவள். உனக்கு துரோகம் செய்தவனுக்கு கூட நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற
குழந்தை யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் நம்மால் எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் குழந்தை. என் பிள்ளை, நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய ராசியானது உன்னை உச்சத்தில் வைக்கும். என் குழந்தையே, உன் வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இனி எல்லாம் சுபமாகவே நடக்கும். இனி உன்னை ஆட்டி படைத்த அந்த கெட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு வரப்போகும் காலம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி, பராசக்தி.